ஹாய்ப்பா, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழம்பு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் வரணுமானா நான் சொல்கிற மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மீன் நல்லா கழுவி எடுத்தது ஒரு பாத்திரத்தில் போட்டுன்னு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா எல்லா பீஸுக்கும் படுற மாதிரி நல்லா கலக்கி குழம்பு நல்லா கொதித்து வர நேரத்துக்கு ஊறின்னு இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு ஒரு பவுடர் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியா, கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு கண்டி எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கும். தக்காளி எல்லாம் வதங்கி வர நேரம் புளி ஊற வச்சு நான் பழைய புளியும் புது புளியும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன்ப்பா. ஏன்னா மீன் குழம்புக்கு பழைய புளி தான் டேஸ்ட்டு வருன்றாங்க. சுடுதண்ணி ஊற்றி நான் புளி ஊற வச்சிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வந்தது கூடவே இன்னும் 2 தக்காளி மிக்சிக்கு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றியாச்சு. அதுவும் கொஞ்சம் வதங்கந்து இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கலாம். தொக்கு நல்லா அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக மிக்சி கப் அரைச்சி தண்ணி ஊற்றிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிற்பாடு புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுக்கணும்னா கொதிக்க விடலாம். இது எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கணும்பா. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகும். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறி இருக்கும். அது சின்ன உரலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பொடியாக அரைச்சி பிற்பாடு இதிலே ஒரு 4 பல்லு பூண்டு நம்ம ரசத்துக்கு இடிச்சிக்கிற மாதிரி தோலோடு போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலோடு போட்டு இடித்து எடுத்து போட்டோம்னா நல்லா குழம்பு இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட் கொடுக்கும். அரைச்சதை ஒரு கப்புக்கு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ குழம்பு நல்லா கொச்சி வந்துன்னு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் கொச்சிதுன்னா குழம்பு நல்லா திக்காகிடும். குழம்பு நல்லா இந்த மாதிரி திக்காக கொதிச்சு வந்த பிற்பாடு மீன் போட்டுக்கலாம். ஏன்னா மீன் போட்டால் மீன்லேருந்து தண்ணி விடம் தொட்டு குழம்பு திட்டமாக வந்துடும். இப்போ ஒரு பீஸாக மீன் போட்டுட்டு மீனெல்லாம் போட்ட பிற்பாடு பாத்திரத்தை பிடிச்சி அப்படியே கலக்கி விட்டோம்னா மீனெல்லாம் நல்லா உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததே பொடி போட்டுக்கிட்டு அதே மாதிரி கலக்கி விட்டு மல்லித்தாயை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா ஊற விட்டு எடுத்தோம்னா அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்காக நன்றி, வணக்கம்.